Hello students, today let's focus on our words. Do you know our words can heal like a medicine or hurt like a knife? நாம் பேசுகின்ற நம்மிடமிருந்து வெளிவருகின்ற அந்த வார்த்தைகள் நம்மை சுற்றியுள்ளவர்களின் காயத்தை ஆற்றுகின்ற மருந்தாகவும் செயல்படும். பல நேரங்களில் அவர்களை குத்தி கிழிக்கும் கூர்மையான கத்தி போலவும் செயல்படும். வார்த்தைகளுக்கு நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அவ்வளவோ பவர் உண்டு. So speaking politely is an important character for our character success. Hence today in our character success in 10 days we talk about speak politely. Are you ready? Come, let's go. My dear students, ஒரு விஷயத்த கோவமா ஹார்ஷா பேசி வெளிப்படுத்துறதுக்கும் அன்பா பொறுமையா பேசி வெளிப்படுத்துறதுக்கும் இடையில நிறைய ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கிறாரு. இத பிற்காலத்துல வந்த நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி ஆமா அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. புத்தரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த உலகத்துக்கு முதலா அமைதியும் அன்பையும் விதைத்தவர் அவர்தான். அவர் ஏற்கனவே நம்மை சுற்றி உள்ளவர்களிடம், மற்றவர்களிடம், இந்த சமுதாயத்திடம் நாம் எவ்வாறு பேச வேண்டும், நாம் பேசுகின்ற சொற்களுக்கு எவ்வளவோ வலிமை உள்ளது, அந்த வலிமை நம்மை நோக்கி திரும்பும் போது எவ்வாறு திரும்பும் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து நிறைய வழிகளை கூறியிருக்கிறார். அவர் கூறியவற்றுள் ஒரு 8 மிகச்சிறந்த வழிகளை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்ட்ஸ் ஷோ அவர் கேரக்டர். நாம் பேசுகின்ற வார்த்தை நம்மை யார் என்று காட்டும். யூசுவலி பீப்புள் ஜட்ஜ் அஸ் நாட் பை அவர் ஃபேஸ் பட் பை அவர் வேர்ட்ஸ். நம்மை பார்க்கின்ற, நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் பொதுவாக நம்மை எதை வைத்து மதிப்பிடுவார்கள், எடை போடுவார்கள் என்றால் நம்முடைய முகத்தையோ தோற்றத்தையோ வைத்து அல்ல, நாம் பேசுகின்ற வார்த்தையை வைத்துதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, harsh words hurt deeply. A scar from stone may heal, but the scars from hurtful words always remain in the heart. ஒரு கல்லை எடுத்து அடிச்சு உருவாக்குற காயம், அந்த தழும்பு கூட ஆறிடும். ஆனா வார்த்தையால் உருவாக்கப்பட்ட காயம், அடுத்தவர்கள் மனதில் உருவாக்கப்பட்ட காயம் எப்பொழுதும் மறையாமல் அவர்களுடைய மனதில் அப்படியே இருக்கும்ன்றாங்க. எனவே மாணவர்களே, நாம் பேசுகின்ற பொழுது அடுத்தவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாமே முன்கூட்டியே நிதானித்து அதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. மூன்றாவது, பொலைட் ஸ்பீச் பில்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். A smiling face with kind words bring respect and love around you. சிரித்த முகத்தோடு, இன்முகத்தோடு அன்பான வார்த்தைகளை நீ பேசுகின்ற பொழுது அது உன்னை சுற்றிலும் அன்பையும் மரியாதையும் தானாக உருவாக்கும் அப்படின்னு புத்தர் சொல்றார். அடுத்து, ஸ்பீக் காம்லி ஈவன் இன் ஆங்கர். நாம கோபமா இருக்கும் போது கூட நாம முடிந்த அளவு பொறுமையோடு பேச கத்துக்கணும்ன்றாரு. ஏன்னா சைலன்ஸ் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங் சேவ்ஸ் மெனி ஃபைட்ஸ். நம்ம கோபமா இருக்கும் போது வார்த்தைகளை கொட்டி விடுவதற்கு முன்பாக சில வினாடிகள் பொறுமையா இருந்தாலே அது பல்வேறு விதமான சண்டைகளில் இருந்து, துன்பங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, ஐந்தாவது, யூஸ் தேங்க்யூ, ப்ளீஸ், சாரி. இந்த தேங்க்யூ, ப்ளீஸ், சாரி அப்படின்ற இந்த மூணும், these 3 are magical words to create a beautiful communication. நாம ஏதாவது தெரியாத முன்கூட்டியோ அவசரப்பட்டோ ஏதாவது பண்ணிட்டோம்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த 3 வார்த்தைகளை அவ்வப்போது நம்ம பயன்படுத்தணும். அடுத்தவங்க எதிர்பார்ப்பதற்கு முன்னாடியேன்றாங்க. ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, உடனே எந்த விதமான தயக்கமும் இல்லாம தேங்க்யூ சொல்லிடணும். நாம ஏதோ ஒண்ணு இடிச்சிட்டோம் போற வேலை ஒருத்தரை,
ஏதோ ஒண்ணு தெரியாம பண்ணிட்டோம். டக்குன்னு சாரி. ஒரு பொருளையோ, எதையோ உதவியோ நம்ம கேட்கிறோம். ப்ளீஸ் கொஞ்சம் குடுங்க. இந்த மாதிரியான இந்த மென்மையான சாஃப்ட் நேச்சர்டு வேர்ட்ஸ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா தீஸ் 3 ஆர் கால்டு மேஜிக்கல் வேர்ட்ஸ் ஃபார் பியூட்டிஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மை விட வயதில் பெரியவர்களை கண்டிப்பாக மரியாதையோட நடத்தணும். குறிப்பா ஆசிரியர்கள், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட மரியாதையோட நடந்துக்கணும். மரியாதையோட வார்த்தைகளை பேசணும். ஏன் சார்? ஏன்னா ஜென்டில் வேர்ட்ஸ் ஷோ டிசிப்ளின் அண்ட் குட் கான்ஃபிடன்ஸ். மென்மையான வார்த்தைகள் நம்ம பேசுகின்ற பொழுது நம்மை சுற்றியுள்ளவருக்கும் நமக்கும் இடையே நல்ல ஒரு ஒழுக்கமான உறவு மற்றும் நமக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு நல்ல நம்பிக்கை தானாக பிறக்கும். அடுத்து 7வது அவாய்ட் டீசிங் அண்ட் புல்லியிங். அடுத்தவர்களை விளையாட்டுக்காக, காமெடிக்காக நம்ம கேலி பண்ணுவோம். வம்பு இழுப்போம் இல்லையா? இத பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏன் சார்? ஃபன் தட் ஹர்ட்ஸ் அதர் இஸ் நாட் எ ரியல் ஃபன் அப்படின்றாங்க. அடுத்தவர்களை காயப்படுத்துகின்ற, மனதிற்கு வலியை கொடுக்கின்ற கேலி கிண்டல் உண்மையான கேலி கிண்டல் இல்ல அப்படின்றாங்க. அப்ப நாம காமெடி பண்ணா கூட அது அடுத்தவர்களை துன்புறுத்தாமல், அடுத்தவர்களை மகிழ்விப்பதாக மட்டும் இருக்கணும். இது போன்ற காமெடிகள தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணுமா தவிர, அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்துகின்ற காமெடி பண்றேன் சார், கேலி பண்றேன் சார், சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் சார், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட் 8th ஒன், என்கரேஜ் வித் வேர்ட்ஸ். Our words should not pulling down others. Instead of that, our words always encourage others. நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் அடுத்தவர்களை கீழ் நோக்கி இழுக்கக்கூடாது. அடுத்தவர்களை கீழே சாய்ச்சிடக்கூடாது. நாம் பேசுகின்ற அனைத்து வார்த்தைகளும் ஒருவரை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். அவர் வாழ்க்கையை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அது போன்ற வார்த்தைகளை தான் உபயோகிக்க வேண்டும் என்று புத்தர் இந்த 8 விதமான முக்கியமான குறிப்புகளை நாம் பேசும்போது பயன்படுத்தினால் நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் சுமூகமான, அன்பான, பிரகாசமான, பரிசுத்தமான சூழ்நிலை அமையும் என்று கூறுகிறார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மையாவா சார்? அப்படின்னா ஆமா. திருவள்ளுவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. என்ன சார் சொல்றீங்க? அவரு கூடமா சொல்லியிருக்கிறாரு? கண்டிப்பா சொல்லியிருக்கிறாரு. இதை கேளுங்க. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அப்படின்னா என்ன சார்? When sweet words are available, why we use harsh words? It's like eating sour and bitter taste fruits instead of eating ripe tasty fruits. அதாவது மாணவர்களே, மற்றவர்கள் மனதை மகிழ்விக்கும், ஆற்றலை கொடுக்கும் இனிமையான, நம்பிக்கையான வார்த்தைகள் கோடிக்கணக்கில் இருக்கின்ற பொழுது, அதையெல்லாம் விடுத்து கடுமையான தீய சொற்களை பேசுவது என்பது எதை போன்றது என்றால், நன்கு பழுத்த சுவை மிகுந்த பழங்கள் கைகளில் இருக்கும் பொழுது அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கசப்பான, புளிப்பான, பழுக்காத காயை எடுத்து உண்பதற்கு சமம் என்று திருவள்ளுவரே கூறியிருக்கிறார். So finally, dear students, our words have immense power. Use the power to reach out to everyone beautifully. Hope you feel the power of your words very soon. Hey, this is none other than your Ramji. Take care. Bye bye.